குளிகை நேரம் என்பது அதிர்ஷ்டமான நேரமாக பார்க்கப்படுகிறது என்பது அனைவரும் அறிந்ததே. சனி பகவானின் மைந்தனாகிய குளிகன் இந்நேரத்திற்கு ஆதிக்கம் செலுத்துபவராக இருக்கின்றார். அதனால்தான் குளிகை என்ற பெயர் வந்தது. இந்த நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அது திரும்ப திரும்ப பன்மடங்காக வளரும் என்பது ஐதீகமாக உள்ளது. எந்த ஒரு செயல் திரும்ப திரும்ப நடைபெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த செயலை குளிகை நேரத்தில் நீங்கள் துவங்கினால் நினைத்தது வெற்றியடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த செயல் திரும்ப திரும்ப நடைபெறக்கூடாது என்று இருக்கிறதோ அந்த செயலை குளிகை நேரத்தில் கட்டாயம் செய்யவே கூடாது. இதனால்தான் திருமணங்கள் குளிகை நேரத்தில் செய்யப்படுவது இல்லை. குளிகையில் திருமணம் செய்தால் அந்த மன வாழ்க்கை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. விவாகரத்து நேரும் அல்லது மீண்டும் திருமணம் செய்யும் நிலை வரலாம். இதனால் அந்த நேரத்தில் திருமணம் தவிர்க்கப்படுகின்றன. இந்த நேரத்தில் தங்க நகையை அடமானம் வைப்பது, கடன் வாங்குவது, இறந்தவர்களின் உடலை எடுப்பது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அந்த விஷயங்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப நடைபெறும் என்றும் நம்பப்படுகிறது. இப்போது உங்களுக்கே தெரிந்திருக்கும், ராகு காலம், யமகண்டம் போன்ற நேரங்களில் எப்படி நல்ல விஷயங்களை தவிர்க்கின்றோமோ அதேபோல் குளிகை நேரத்தில் நல்ல காரியங்கள் செய்யப்பட மாட்டாது. இந்த நேரத்தில் தங்க நகைகளை வாங்கலாம். இந்த நேரத்தில் வாங்கப்படும் தங்க நகையானது பன்மடங்காக உங்கள் வீட்டில் பெருகும் என்பதும் ஐதீகம். குளிகை நேரத்தில் கடன் வாங்கினால்தானே பிரச்சனை. திரும்ப கடனை கொடுக்கலாம், நம் கடனை திரும்ப அடைக்கலாம். அவ்வாறு நாம் கடனை அடைக்கும் பொழுது உங்களுக்கு பண வரவு அதிகம் உண்டாகி கடனை திரும்ப கொடுத்து அந்த கடன் முழுவதும் அடைபடும்படி செய்துவிடும். இந்த அதிர்ஷ்ட நேரத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை செய்தால் பணம் கொழிக்கும் என்றும் நம்பப்பட்டு வருகிறது. பணத்தை ஈர்க்கும் சக்தி சிகப்பு நிறத்திற்கு உண்டு. நீங்கள் குளிகை நேரத்தில் ஒரு கண்ணாடி பவுலில் சிகப்பு பட்டு துணியை விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் படுக்கை அறையில் அல்லது யாரும் அடிக்கடி வராத இடங்களில் இதை வைத்துவிட்டு அதில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தை தினமும் சேமித்து வரலாம். குடும்பத்தில் இருக்கும் நபர்களோ அல்லது நீங்களோ அல்லது உங்கள் குழந்தைகளோ யாராக இருந்தாலும் சரி, அந்த சிகப்பு பட்டு துணியின் மீது குளிகை நேரத்தில் தினமும் ரூபாய் நோட்டுகளை சேமித்து வருவதன் மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெற முடியும். இவ்வாறு நீங்கள் குளிகை நேரத்தில் சேமித்து கொண்டே வரும் பணத்தை தினசரி உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் சேமித்த இந்த பணத்தை கொண்டு நல்ல விஷயங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்வில் ஏற்பட இருக்கும் மிகப்பெரிய தேவைக்காக கூட பயன்படுத்தி கொள்ளலாம். வீடு கட்டப் போகிறீர்கள் என்றால் அதில் இந்த தொகையை சேர்த்து வைத்து கொள்ளலாம். தொழில் துவங்க போகிறீர்களா? வியாபாரம் செய்ய போகின்றீர்களா? வண்டி வாகனம் வாங்க போகின்றீர்களா? நிலம் வாங்க போகின்றீர்களா? இது போன்ற மிகப்பெரிய விஷயங்களுக்கு இந்த பணத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால் நீங்கள் செய்ய இருக்கும் காரியங்கள் தடையின்றி சிறப்புடன் நடைபெறும். குளிகையில் சேமிக்கப்படும் பணமானது பன்மடங்காக பெருகும் ஆற்றல் உடையது. நன்றி.